3. துங்கநாத் கோயில், ருத்ரபிரயாக். உலகின் மிக உயர்ந்த சிவன் கோவில் என்ற பெருமை துங்கநாத் கோவிலுக்கு உண்டு. கடல் மட்டத்திலிருந்து 3680 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இது பஞ்ச கேதாரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பாண்டவர்கள் சிவபெருமானை வேண்டி வழிபட்ட இடங்களில் இதுவும் ஒன்று. மலைகளின் உச்சாணி கிளையில் மேகங்களுக்கு இடையே அமைந்துள்ள இக்கோவிலுக்குச் செல்லும் பாதையே ஒரு தனித்துவமான ஆன்மீக அனுபவத்தைத் தரும். 4. ஜாகேஷ்வர் கோயில்கள், ஆல்மோரா. சுமார் 124 சிறிய மற்றும் பெரிய கற்கோவில்களின் தொகுப்பான ஜாகேஷ்வர். அடர்ந்த தியோடர் காடுகளுக்கு நடுவே அமைந்துள்ள இந்த ஆலயங்கள் 7ஆம் முதல் 12ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் கட்டப்பட்டவை. இங்குள்ள நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் மிகவும் புனிதமானது. பண்டைய இந்திய கட்டிடக்கலைக்கும் அமைதியான தியான சூழலுக்கும் ஜாகேஷ்வர் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். 5. யமுனோத்ரி கோயில், உத்தரகாசி. நமது பயணத்தின் இறுதித் தலம் புனித யமுனை நதி உற்பத்தியாகும் யமுனோத்ரி. இமயமலையின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள இக்கோவிலில் யமுனை தேவி அருள்பாலிக்கிறார். இங்குள்ள சூரியகுண்ட் என்ற வெந்நீர் ஊற்று மிகவும் பிரபலம். இதில் அரிசியை மூட்டையாக கட்டி வேக வைத்து பிரசாதமாக பெறுவது இத்தலத்தின் சிறப்பு. கடினமான மலைப்பாதைகளைக் கடந்து இந்த தாயை தரிசிப்பது மனதிற்கு பேரமைதியை தரும். முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.